தெளிவா இருந்தாதான் அதுல நம்மோட முக பிம்பத்தை பார்க்க முடியும். அதே போல மனசு தெளிவா இருந்தாதான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம யோசிச்சு ஒரு தீர்வை கண்டெடுக்க முடியும். மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்ல பகிர்றப்ப ஒரு தெளிவு ஏற்படும். மனசை திறக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ளுங்க 044 3042 7777 044 3063 2994. இன்னைக்கு நம்மோட மனதோடு பேச மனநல மருத்துவர் மெய்கண்டானும் மனநல ஆலோசகர் வாசுகி மதிவாணனும் நம்மோட இருக்காங்க. ரொம்ப நன்றி, நீங்க 2 பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. அசோக் நகர்ல நடந்த ஒரு சம்பவம். ரவுடிகள் ஒழிப்புத்துறையில இன்ஸ்பெக்டரா இருக்கவருடைய மனைவி வீட்டுல தனியா இருக்கும் பொழுது ஒரு சில ரவுடிகள் அவங்களை போய் மிரட்டி இருக்காங்க. அவருடைய கடமையை செய்யும் பொழுதே வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டல்கள் வரும் பொழுது அவங்க இந்த ஒரு சம்பவத்தை எப்படி ஹேண்டில் செய்யணும்? டாக்டர், உங்களுடைய கருத்து. இன்ஸ்பெக்டர் மனைவின்னு மட்டும் இல்ல, எந்த துறையை சார்ந்தவங்களுக்கும் அவங்க மனைவி இந்த மாதிரி தனியா வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி ரவுடிகள் போய் மிரட்டுறது, அது துறை சார்ந்த விஷயமாவும் இருக்கலாம், இல்ல வேற விஷயத்துக்காக வேற சில பிரச்சனைகளுக்காகவும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவங்க எப்படி முன்கூட்டியே அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, தன்னோட கணவன் வேலை பார்க்குற இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரலான்ட்டு முன்கூட்டியே அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் தயார்படுத்திட்டு ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு யூஸ்வலா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் இதை கணவன்கிட்ட சொல்லாம மறைச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல எதையும் போட்டு நாம ஏன் சொல்லி குழப்புவாங்க, அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க, விட்டுருவாங்க. அப்படி விடாம கணவன் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து பகிர்ந்து பேசிட்டு லீகலா அதுக்கு என்ன ஹெல்ப் எடுக்கணுமோ, சட்டப்படி என்ன உதவி எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கு அவங்க தயார்படுத்திக்கிட்டு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்றது நல்லது. இப்ப நம்மளோட கோவையில இருந்து கயல்விழி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கயல்விழி. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க கயல்விழி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மனதோடு பேசலாம்ல. எனக்கு 27 வயதாகும் மேம். சரிங்கம்மா, அதுக்கு என்னோட பழைய கடந்த காலம், அதாவது என்னோட 15 வயசு 19 வயசுல வர்ற நினைவுகள் அடிக்கடி அப்ப நடந்ததவே நான் நினைச்சு பாக்குறேன் மேம். சரிங்க. அதுக்கடுத்து நினைச்சு பாக்குறேன். தெளிவா புரியுதுமா? நீங்க டிவி பாக்குறீங்க அப்படின்னா டிவியை மியூட் பண்ணிடுங்க, வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு எங்களோட பேசுங்க. அப்பதான் தெளிவா கேட்கும் நீங்க என்ன பேசுறீங்கன்றது. ஓகே மேம். நினைவுகள் அடிக்கடி வருது. அதே டயத்துல அந்த நினைவுகளை நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மாதம் இதவே நினைச்சுட்டே இருக்கிறப்ப எனக்கு பக்கத்துல இருக்கவங்க நான் என்ன நினைக்கிறோ அந்த டயத்துல எல்லாமே எனக்கு எஸ்ன்னு கேக்குற மாதிரி இருக்கும். ஒரு பொருள் கீழே விழுந்தா அது எனக்கு நான் நினைக்கிறதுக்கு எஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்கள பாக்குறப்ப அந்த கண்ணை நினைச்சாங்கன்னா அந்த எஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன தவறா என்ன எப்படி இருக்கோ அதுக்கு எல்லாமே பதில் ஆமாம் ஆமாம் சொல்ற மாதிரியே இருக்கும் மேம். அதுக்கப்புறம் அதோட லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படின்னா, நான் வீட்டுல இருக்கவங்களே அடுத்த ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு சாப்பாடுல ஏதோ கலந்து கொடுத்துருவீங்க, என்னால சாப்பிட மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு உலகமே அப்ப அவ்வளவு ஒரு எதிர்ப்பா இருக்கும் மேம். அப்படி ஒரு எதிர்ப்பா இருக்கும். இதுக்கு இந்த சந்தேகத்தை எப்படி மேம் போக்கடிக்கலாம்? உங்களுக்கு இப்படி இருக்கு? இப்படி வரும். இது என்னோட 19வது வயசுல இருந்து இருக்கு மேம். இப்போ உங்களுக்கு 25 வயசு ஆகுது இல்லீங்களா? ஆமா மேம். அப்படி அந்த டயத்துல வர்றப்போ எனக்கு டிப்ரெஷன் ரொம்ப ஆயிருது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருவாங்க மேம். அப்பா ஓகேமா, இதுக்கு என்ன செய்யலாம்ங்கறது நம்ம கேட்கலாம். வாசுகி, இது என்ன, இதுல இருந்து இவங்க எப்படி வெளியே வர முடியும்? அவங்க சொன்ன விஷயத்துல சிலதை தெளிவா சொல்லல. அவங்க நான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அவங்க ஏற்கனவே ஒரு மனநல மருத்துவரை பாத்துட்டு இருக்காங்களான்ற அந்த விவரம் தெரியல. அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களே விளக்கி சொல்லி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னா நீங்க திரும்ப ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்கான என்ன செய்யணும், அதுக்கான மருந்து என்ன சரியான மாத்திரை என்ன, அதை நீங்க கட்டாயமா எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு கீழே விழுது, ஏதோ ஒண்ணு நடக்குது, அது எனக்கு எஸ்ன்னு சொல்ற மாதிரியா இருக்குன்றது ஒரு கோ இன்சிடென்ஸ் தான். நீங்க ஒரு பதட்டத்துல கூட கையில இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கீழே போட்டிருந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்க மனசுல நிறைய விஷயங்கள் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யறோன்ற அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம கூட நீங்க ஏதாவது பொருளை தவறி கீழே போட்டிருக்கலாம்.
சோ அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. அது வந்து ஒரு மியர் கோ இன்சிடென்ஸாவே இருக்கலாம். சோ அதை வந்து தனியா ஒதுக்கி வச்சுட்டு உங்களை வந்து திரும்ப திரும்ப உங்களை வந்து தொந்தரவு பண்ற அந்த நினைவுகள் என்ன, எண்ணங்கள் என்ன, அது எந்த மாதிரி எல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுது, அதனால உங்களோட என்ன பாதிப்பு அப்படின்றத வந்து நிச்சயமா வந்து ஒரு மனநல சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவர்கிட்டயோ இல்லாட்டி வந்து ஒரு ஆலோசகர்கிட்டயோ நீங்க வந்து பகிர்ந்து அவங்க கிட்ட சரியான ஒரு கைடன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சோ கயல்விழிக்கு அவங்களுக்கு என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சொல்லி நீங்க டாக்டரை போய் கண்டிப்பா பாருங்கம்மா. இப்ப நம்மளோட சென்னையில இருந்து தேவி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் தேவி. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க மேடம். சரிங்க. என்ன ப்ராப்ளம்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட 20 years சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிச்சிட்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. சரிங்க. இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டேப்லெட் சாப்பிடுற அந்த கம்பெனியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டேப்லெட் வந்து வேற எதுவும் மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அந்த டேப்லெட் சுத்தமா செட் ஆகல. என்ன ப்ராப்ளம்னா, தன்னை வந்து அவங்க வந்து அவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, அடிக்க வராங்க பண்றாங்க, என்ன கொல்ல போறாங்க, எப்ப பார்த்தாலும் நாங்களே வந்து பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கொல்ல வரோம், அது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கற்பனைகள் நிறைய இருக்கா? ஆமா, கற்பனை நிறைய இருக்கு. எனக்கு வந்து என்ன இது சொல்யூஷன்னே தெரியல எங்களுக்கு. என்ன டாக்டர் நிறைய டாக்டர் கிட்ட மாத்தி மாத்தி தான் காமிச்சிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு அடுத்தபடி என்ன அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் மேய்கண்டா, நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு 20 வருஷமா வந்து இதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மருந்து கம்பெனி மூடுறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாதுமா. அந்த மருந்தை வந்து பல கம்பெனிகள் தயாரிப்பாங்க. இதுல அந்த கம்பெனியில இருந்து மூடின மருந்தை இன்னொரு கம்பெனியில கொடுக்கறதுனால எல்லா கம்பெனியும் உள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் நேம் வந்து, ஒரு உதாரணத்துக்கு ரிஸ்பர்டான் ஒரு கெமிக்கல்னா அந்த கெமிக்கல் நேம்ல பலவித கம்பெனிகள் தயாரிப்பாங்க. அது எந்த கம்பெனி கொடுத்தாலும் பொருந்தும், அது அவங்களுக்கு நோயும் குணமாகும். ஒரு 20 வருஷமா இந்த மாதிரி அந்த கற்பனைகள்லாம் அப்படியே இருக்குன்னா அவங்களுக்கு நிஜம் எது கற்பனை எதுன்னு தெரியாம கற்பனையில அவங்க உலகத்துல வாழ்றாங்க. ஒண்ணு அவங்களுக்கு இந்த கற்பனை மட்டும் இருக்கா, இல்ல கூட அவங்க குரல்லாம் பேசுறது கேக்குதான்னு தெரிஞ்சு அது மனச்சிதைவு நோயுமா இருக்கான்னு பாக்கணும். இதெல்லாம் வந்து 20 வருஷமா டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கனால எல்லாத்தையும் விலாவரியா பார்த்திருப்பாங்க, விவரமா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு மருத்துவம் என்னதான் வந்து அட்வான்ஸ்டா ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு 20 வருஷங்கள் ஆயும் என்ன மருந்துகள் நாங்க கொடுத்தாலும் ஒரு சில அறிகுறிகள் இருந்துகிட்டே இருக்கு. இதை வந்து ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டன்ட் சொல்லுவோம். நாங்க சிகிச்சைக்கு பிறகும் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் மெலோடவுன் பண்றதுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். இன்னும் வேற விதமான ட்ரீட்மெண்ட், ஒரு சிலது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட், பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவோம். புதுசா இப்போ மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், அப்புறம் வேற சில ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க அவங்களோட மருத்துவர்கிட்டே கேட்டு வேற என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு கேட்டுக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கிசோஃப்ரீனியா மாதிரி, மனச்சிதைவு நோய் மாதிரி தான் இருக்கு. அண்ட் கற்பனைகள் இருக்கு, ஆனா அவங்க காதுல குரல் கேட்குற அந்த விஷயங்கள் எதுவும் சொல்லல. இந்த ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்கிசோஃப்ரீனியான்ற மாதிரி சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டன்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் உதாரணத்துக்கு எங்கிட்ட வராங்கன்னா ஒரு 75 பேர் எங்க இதுல மாத்திரைகளுக்கு சரியாயிடுறாங்க. ஒரு மீதி 25 பேர் இது மனநலத்துல மட்டும் இல்ல, ஒரு சுகர் நோய் ஒரு சர்க்கரை வியாதின்னு வந்தா கூட இன்சுலின் போட்டும் சுகர் குறையாததெல்லாம் பாத்திருக்கோம். மெடிக்கல் என்டையர் ஃபீல்டுக்கே ஒரு லிமிடேஷன் மாதிரி. சரியாகாத பட்சத்துல வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலும், சரியாகாத அறிகுறிகளை முழுசா அவங்கள அந்த பழைய அந்த அம்மான்ற ரோலுக்கு கொடுக்க முடியலனாலும் என்னென்ன அறிகுறிகளை கம்மி பண்ண முடியுமோ அதுக்கு உதவாம தகுந்த மாத்திரைகள் கொடுக்கலாம். ஓகே. இப்போ ஸ்கிசோஃப்ரீனியா அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா குழந்தைகளுக்கு அது எப்படி ஸ்கிசோஃப்ரீனியான்னு முதல்ல கண்டுடுவீங்க? அது கவுன்சிலிங் மூலமாவே சரி பண்ண முடியுமா வாசுகி? ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கவுன்சிலிங் மட்டும் அதுக்கு உதவி பண்ணாது. நிச்சயமா வந்து அவங்க வந்து அதுக்கான வந்து மெடிசின்ஸ் எடுத்தே ஆகணும். அதோட வந்து கவுன்சிலிங் வந்து நிச்சயமா உதவி பண்ணும். ஆனா வந்து கவுன்சிலிங் மட்டும், ஒரு மருந்து சாப்பிடாம கவுன்சிலிங் மட்டும் வந்து ஸ்கிசோஃப்ரீனியாக்கு எந்த விதத்திலுமே உதவி பண்ணாது. இது ரெண்டும் வந்து இட் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சேர்ந்தாதான் வந்து ஒரு மாறுதல் வரும். இப்ப நீங்க இந்த முதல் பேசினவங்க கூட அவங்க 20 வருஷமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எனக்கு இது வந்துருச்சு, என்னால இதுல இருந்து வெளியில வர முடியாது. சோ இவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட இந்த மாதிரி கவுன்சிலிங் போறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், இதுல இருந்து நான் வெளியில வரணும், இது மட்டும் இல்ல, இதை தாண்டின ஒரு உலகம் இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து ஒரு கவுன்சிலர் நிச்சயமா கொடுப்பாங்க. மன தைரியம் கொடுக்கும் இல்லையா? இப்ப நம்மளோட திருச்சூர்ல இருந்து அம்பி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அம்பி. வணக்கம் மேடம். சொல்லுங்க அம்பி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இல்ல, எனக்கு என் ஒய்ஃபுக்கும் திருமணம் நடந்துச்சு மேடம். சரிங்க. திருமணம் நடந்த ஆரம்பத்திலே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு.
அதனால ஒரு வருஷம் அவங்க வீட்டோட இருந்தேன். அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போயிட்டேன். சரிங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 4 வருஷம் கழிச்சு எங்க வக்கீல்லாம் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்தாங்க. நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு அம்பி? ஹலோ அம்பி, இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில முதல்ல இருந்தே சில பேருக்கு செட் ஆகாம, சில பேருக்கு சண்டைகள் சச்சரவுகள் வந்துட்டே தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்பாகவே இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது தொடர்ந்து அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்றது நல்லதா, இல்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு மேற்கொண்டு வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், அது நல்லதா? டாக்டர், உங்களுடைய கருத்து? டிவோர்ஸ் பார்த்தோம்னா, இந்த திருமண வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவு வர்றது வந்து எமோஷனல் நேச்சர் சொல்லுவோம், உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. ஆனா இவங்க எடுத்துக்கிற சொல்யூஷன், அதுக்கு சால்வ் பண்றதுக்கு அவங்க தேடுற முறை பார்த்தீங்கன்னா சட்டப்படி தேடுறாங்க. ஸோ அந்த எமோஷனல் ப்ராப்ளத்துக்கு எமோஷனலா தீர்வு கிடைக்குமான்னு முதல்ல வந்து ஒரு மனநல மருத்துவரையோ இல்ல மனநல ஆலோசகரையோ பார்த்து, இதுக்கு மெயினா மனநல ஆலோசகர் பார்க்கலாம். மேரிட்டல் தெரபிஸ்ட் தனியா ஒரு ஃபீல்டே இருக்கு, அதை பண்ற நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப அதுல அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு தனக்கும் தன் மனைவிக்கும் என்ன மாதிரி பிரச்சனை வருது, அதுல மெயினா அவங்க பாக்குறது வந்து யூஸ்வலா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். ஒரு சிலருக்கு அவங்க குடும்பதாரர்கள், அதாவது மாமியார் மாமனார்னால பிரச்சனை இருக்கலாம், இல்ல நாத்தனார்களால பிரச்சனை இருக்கலாம் மனைவிக்கு. அதே மாதிரி கணவனுக்கும் வந்து ஒரு சில கணவர்கள் வந்து தன்னோட மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டிலேயே அடிக்கடி இருக்கிறாங்கன்ற மாதிரி பிரச்சனை வரலாம். இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ்வலா அந்த ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனி சுதந்திரம் எவ்வளவு இருக்கு, அப்புறம் கணவன் மனைவியா அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ்றாங்க, அப்புறம் அதே மாதிரி தன்னோட கணவனுக்கு இருக்கிற தனி சுதந்திரம் மாதிரி அந்த மனைவிக்கும் அந்த வீட்டுல தனி சுதந்திரம் இருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண் கல்யாணம் ஆகி வர்றதுனால பெண்ணோட தனி சுதந்திரம் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. இன்னொரு வீட்டுக்கு போறதுனால அங்க அந்த கணவனுக்கு வந்து அவரோட தனி சுதந்திரம் அப்படியே அந்த இடத்துல வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அந்த தனி சுதந்திரம் இருக்கிற ஆண் வந்து தானும் தன் மனைவியும் சேர்ந்து அது ஒரு வி ஸ்பேஸ் சொல்லுவோம். அந்த வி ஸ்பேஸ்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வட்டம் வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா இந்த தனி சுதந்திரம் இல்லைனாலும் பெண்ணால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்கள் விட்டு கொடுக்கறதுல தான் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வாழ்க்கையில சில விஷயங்களை, அனுபவங்களை எதோட கூடவுமே ஒப்பிட முடியாது. அந்த வரிசையில நாமளும் வரும். நாம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில ரொம்பவே ஸ்பெஷல் தான். அத நம்மளே உணரணும். உணர உணர்ச்சிகளை பகிர தொடர்பு கொள்ளுங்க. 044-30427777 மற்றொரு தொலைபேசி எண் 044-30632994. இப்ப நம்மளோட செண்பகம் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செண்பகம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. பவானி வந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன பகிர்ந்து போறீங்க? பையன் 10th எழுதிருக்காங்க மேடம். சரிங்க. ரொம்ப கோவப்படுறான். அவன் அதிகமா படிப்படின்னு சொன்னதாலே என்னவோ தெரியல, எல்லாத்துலயுமே வெறுப்பாவே இருக்கிறான். நம்ம ஏதாவது சொன்னா அது நல்லதுக்குன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். உடனே கோவப்படுறான், ஏதாவது குத்துறான், கண்ணாடி போட்டு குத்துறான். இந்த மாதிரி அப்பா கிட்ட ரொம்ப சேர்த்து பேசுறான். அது என்ன பண்றதுன்னே புரியல. எப்படி அவனை வலிக்க நான் புரிஞ்சுக்கிட்டேங்க மேடம். சரி, நம்ம பண்ணது தப்பு, சரி அவனை படிக்க சொன்னது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து எப்படி நம்ம வலிக்கு வர்றதுன்னே தெரியல. சரிங்கம்மா, உங்ககிட்ட கணவர் கிட்ட மட்டும் அவர் அதிகமா கோபம் காட்டுறாரா? ஆமா, எங்க கிட்ட அதிகமா கோவம் காட்டுறான். வெளி ஆளுங்க கிட்ட ஒரு 10% 20% அப்படி கொஞ்சம் பரவாயில்லையா பேசுறாங்க. அப்படிங்களா? சரி, இதுக்கு என்ன செய்யலாம், அவருக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாசுதேவ், இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஒன்னு வந்து நிறைய வந்து அவருக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் அவர் வந்து எப்படி அந்த டைமை வந்து சரியான விதத்துல ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி செய்யுங்க. அதாவது ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறதோ, இல்ல அவருக்கு பிடிச்ச விஷயங்களை அவரை ஈடுபடுத்துறதோ, அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்களை செய்யறப்போ வந்து அந்த மனதுல வந்து ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் வர்றப்போ அப்படியே வந்து ஒரு கோபங்கள் வந்தா கூட அதை வந்து ரொம்ப பெருசா வெளியில காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம
இது அவர் இருக்கிற வயசு வந்து ஒரு அடலசன், அதாவது டீனேஜ் வயசு. இதுல வந்து அவங்களுக்கு வந்து கோபத்தை வந்து எப்படி சரியான விதத்துல காமிக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம கோபம்ன்றது வந்து ஒரு சாதாரண உணர்வு, எல்லாருக்கும் ஏற்படுற உணர்வு தான். அதை வந்து எப்ப காட்டணும், எப்படி காட்டணும், அதை எப்படி வெளிப்படுத்துறதுலதான் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு விதமா வந்து மாறுபடுவாங்க. அது இந்த வயசுல இருக்கிற அதுவும் ஆண் பிள்ளைகள் வந்து, பெண் பிள்ளைகளும் சரி, ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா அதை வெளியில காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து போட்டியா நம்மளோ வீட்டுல இருக்க, அதாவது அம்மா அப்பா, கூடுதலா வந்து அப்பா, ஏன்னா நிறைய அம்மா வந்து கொஞ்சம் பையன் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அப்பா வந்து அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா செய்யாம ஓரளவு கொஞ்சம் வந்து அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு, அவங்க ஒரு நல்ல மூடுல இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி பேசினது வந்து என் மனசை புண்படுத்திச்சு, காயப்படுத்திச்சு அப்படின்னு எடுத்து சொல்றது மூலமா அவங்களுக்கு வந்து அவங்களோட கோவத்தோட விளைவுகள் வந்து எப்படி வந்து மற்றவங்களை பாதிக்கிறதுன்றத ஓரளவு புரிந்து கொள்வாங்க. முக்கியமான விஷயம், இப்ப 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவரே வந்து ரொம்ப ஆன்சைட்டில இருப்பாரு. ஏன்னா ரிசல்ட் வரப்போது, எப்படி வருது, எல்லாரும் படிக்க சொன்னாங்களே, நான் சரியா படிச்சேனா படிக்கலையா, சரியா நல்ல ரிசல்ட் வருமா அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரியான ஒரு ஆன்சைட்டில இருக்கிறப்போ வந்து தன்னை அறியாமலே இந்த கோவத்தை வந்து வேற வேற விதமா வழிகாட்டுவாங்க. அதனால இது வந்து ஒரு டெம்பரரி, ஏன்னா வந்து அந்த மாதிரி பொதுவாவே ரொம்ப கோவத்தை அவருக்கு சரியா வெளிக்காட்ட தெரியாத ஒரு பையனா இருந்தா வெளியில இருக்கிறவங்க கிட்ட அதே மாதிரி தான் நடந்துப்பாரு. அந்த மாதிரி இல்லாத பட்சத்துல வந்து அது கோபமா வெளியே வரும். நீங்க ரொம்ப வந்து அதை பத்தி கவலைப்படாம கொஞ்சம் வந்து அவரை வந்து எப்படி வந்து இந்த சேனலைஸ் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கோபத்தை நல்ல விதமா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கம்மா. இப்ப நம்மளோட தூத்துக்குடியில இருந்து இந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் இந்து. வணக்கம் மேம். சொல்லுங்க இந்து, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நான் என் டாக்டரை பத்தி பேசணும். அவளுக்கு 8 வயசு ஆகுது. சரிங்க. அவ படிப்பு எல்லாத்துலயுமே நல்லா இருக்கா, ஆனா அவளுக்கு கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏதாவது நம்ம லேச சொல்லிட்டாலோ இல்ல மிஸ் பத்தி பேசினாலோ உடனே அழுதுருவா. அதே மாதிரி அவளோட சிரிப்பும் கண்டினியூஸா இருக்கு, வித்வுட் எனி ரீசன் இருக்கும். இது நார்மல் தானா? எனக்கு சில சமயம் கவலையா இருக்கும் அவளோட அழுகையும் அவளோட சிரிப்பையும் பார்க்கும்போது. அப்படிங்களா? சரி, இது என்ன, இதுக்கு எதான தீர்வு இருக்கா? இது நார்மல் தானான்னு முதல்ல நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மேய்கண்டான், இவங்களுக்கு என்ன சொல்றீங்க? வித்தவுட் எனி ரீசன் சிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்பவாவது தானா அடிக்கடி சிரிக்கிறாங்களாமா? இந்து காரணம் இருக்காது ஜாஸ்தி, ஆனா அவளோட சிரிப்பு வந்து கண்டினியூஸா இருக்கும். இல்ல விளையாடும் போது ஜாலியா அவங்க தனக்கு தானே சிரிச்சுக்கிறாங்களா, இல்ல காரணமே இல்லாம அமைதி காக்க வேண்டிய நேரத்துல இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல? இல்ல அப்படிலாம் இல்ல. விளையாடும் போது மத்த இவங்களோட விளையாடும் போது, அவ ஏஜ்ல உள்ளவங்களோட விளையாடும் போது அவளோட அது அன்கன்ட்ரோலபிளா அவளோட சிரிப்பு இருக்கும். ஏதாவது கொஞ்சம் சிரிச்சாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா சிரிக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. யூஸ்வலாவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த எமோஷனல் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அழுகிறது, அதே மாதிரி சிரிப்பு வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சிரிக்கிறது. பிளஸ் அவங்களுக்கு ஃபேண்டசி திங்கிங் நிறைய இருக்கும். கற்பனையில விளையாடுவாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் சும்மா கையை வச்சுக்கிட்டு நான் போன் பேசுறேன், நான் இது பண்றேன், நான் சமையல் செய்யறேன், இப்படி கையை ஆத்திட்டு நான் டீ ஆத்துறேன், இதெல்லாம் வந்து குழந்தைங்க செய்வாங்க. அதே மாதிரி அவங்க அந்த சிரிப்பு வரும்போதும் கற்பனைகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு ஜாஸ்தி சிரிக்கிறது, ஜாஸ்தி அழுறது ரொம்ப இயற்கையான இயல்பான விஷயம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். உங்க பொண்ணுக்கு 8 வயசு தான் ஆச்சுன்னு சொன்னீங்க. அதனால நீங்க இப்ப வருத்தப்பட வேண்டாம், எடுத்து சொல்லுங்க நிதானமா. அந்த நேரத்துல வந்து நீ ரொம்ப சிரிக்காதாமா, நீ இந்த மாதிரி ரொம்ப சிரிச்சா வந்து மத்தவங்க மத்தியில நீ வந்து தனியா தெரியவே, கொஞ்சம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு எடுத்து சொல்லுங்க. அதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம். இது ரொம்ப தொடருது, இது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருசா ஆனதுக்கு பிறகு 15 வயசுக்கு அப்புறம் 25 வயசுக்குள்ள அவங்களோட குணநலன்கள் தெரிய வரும். அந்த பர்சனாலிட்டி சொல்லுவோம், அந்த ஆளுமை திறன் வந்து அப்பதான் வந்து அவங்களுக்கு அது கிறிஸ்டலைஸ் ஆகி அது வந்து திரண்டு வரும். அப்ப வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதனால சிரிக்கிறாங்கன்ட்டு. இப்போதைக்கு வந்து நீங்க அவங்களை எப்பவும் போல இயல்பா நடத்தலாம். எடுத்து மட்டும் சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப குழந்தைகள் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு புரிதல் தன்மை நீங்க எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சில சமயங்கள்ல எடுத்து சொல்லும் பொழுது விளங்காதப்ப இப்ப நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்னன்னாலும் ஒரு பயம் இருக்கும். எந்த மாதிரி ஒரு தருணத்துல அவங்க வந்து கவனத்துக்கு எடுத்துட்டு வரணும், டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப ராஜ் இணைப்புல இருக்காரு. வணக்கம் ராஜ். வணக்கம், சொல்லுங்க ராஜ், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நான் ரொம்ப மனசளவுல குழந்தைக்கு இருக்கிறேன் மேடம். ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. சரிங்க. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற முடிவோட இப்ப இருக்கேன். உங்க டிவில பாக்கேன். சரிங்க. இப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனை, அதுதான் பெரிய பிரச்சனைங்களா? ஆமா. ஓகே. சந்தோஷமான குடும்பத்தை விட்டு இப்ப வெளியே. சரி, இப்ப சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம முதல்ல ஆலோசனை கேட்கலாம். வாசுகி, உங்களுக்கு என்ன சொல்வீங்க? கடன் தான் இவருக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை.
கடன் பிரச்சனையில இருந்து ஒரு சந்தோஷமான குடும்பத்தை விட்டு வெளியில வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கு வந்த பிரச்சனைய தீர்க்கிற எதிர்நோக்கிறதுக்கான வழி இல்ல, அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இல்லாம ஏற்கனவே கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருக்கிற உங்க குடும்பம் இப்ப நீங்களும் இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. அதனால இதுக்கு இது சரியான வழியே கிடையாது. நீங்க திரும்ப வீட்டுக்கு போய் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க யார்கிட்ட மனசு விட்டு பேசினா எனக்கு இதுக்கான ஒரு தீர்வோ இல்ல சரியான ஒரு வழியை காட்டுவாங்கன்னு நினைக்கிறவங்கள வச்சு இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம், எப்படி ஒரு உதவி எடுத்து எப்படி இதுல இருந்து இந்த சிக்கல்ல இருந்து வெளியில மீண்டு வரலாம் அப்படின்றதுக்கான முயற்சிகளை பண்றதா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்க தனிமையில இருக்கிறது நிறைய தேவையில்லாத சிந்தனைகள், அதாவது நீங்களே சொன்னீங்க தற்கொலை செய்யணும் போல இருக்கு அப்படின்றது. தற்கொலை என்றது எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவே கிடையாது. அதனால நீங்க முதல்ல திரும்ப வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கிறவங்க உங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசி இதுல இருந்து எப்படி வரலாம், எந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விதத்துல தீர்வு இருக்கலாம் இருக்கு. அத எப்படி நீங்க கண்டறிஞ்சு எப்படி செய்யறன்றத முதல்ல முயற்சி பண்ணுங்க. முதல்ல நீங்க திரும்ப வீட்டுக்கு போறதா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை. இந்த நிலையும் கண்டிப்பா மாறு வாழ்க்கையில ராஜ், அந்த நம்பிக்கை வைங்க நீங்க வாழ்க்கை மேல, உங்க மேலையும். இப்போ குழந்தைகளை பத்தி பேசிருந்தோம் இல்லையா, எந்த ஒரு தருணத்துல பேரண்ட்ஸ் இது மனநோயா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், அவங்களுக்கு மனரீதியா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத கவனம் டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போகணும்ன்ற முடிவு எடுக்கணும். டாக்டர், பெரியவங்களுக்கு இருக்கிற மனநோய் அத்தனையுமே குழந்தைகளுக்கும் வரலாம். இந்த மனசோர்வு நோய் சொல்லுவோம், இந்த டிப்ரெஷன் சொல்றாங்க இல்லையா, மன அழுத்தத்துல செய்ய முடியாத விஷயங்களை அவங்க மேல திணிக்கும் போது என்னால முடியல, எனக்கு இவ்வளவுதான் எனக்கு படிக்க வருது, அதையும் மீறி என்னோட பெற்றோர்களும் என்னோட ஆசிரியர்களும் என்கிட்ட அதை எதிர்பார்க்கறாங்கன்னா அப்போ நான் ஒரு மனசோர்வு மாதிரி போலாம். அந்த குழந்தைகள் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மனச்சிதைவு நோய் ஸ்கிசோஃப்ரியான்றாங்களே, அதுவும் ரொம்ப அபூர்வமா குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரேரு, அது ரொம்ப வெரி ஏர்லி ஆன்சர் சொல்லுவோம். சின்ன குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி கற்பனை உலகத்துல தனக்குத்தானே பேசிக்கிறது, யாரோ குரல் பேசி அதை கேட்கறாம இருக்குது, அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் இருப்பாங்க. இது ஒரு மனநோயா இருக்கலாம். ரொம்ப நாங்க வழக்கமா பாக்குறது, ரொம்ப காமனா வர சின்ன குழந்தைகளுக்கு மனநோய் மருத்துவர்கிட்டயோ இல்ல மனநோய் ஆலோசகர்கிட்டயோ கூட்டிட்டு போற அளவுக்கு பிரச்சனைனா ADHDன்னு ஒன்னு காமனா சொல்லுவோம். அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் சொல்லுவாங்க. அட்டென்ஷன் டெபிசிட்னா கவன குறைவு, அது கவன சிதறல் சொல்லுவோம். ஹைப்பர் ஆக்டிவ்னா ஓவரா துருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்காம. இப்ப இங்க ஒரு டேபிள்ல பொருட்கள்லாம் இருக்கலாம், அந்த டேபிள்ல பொருள்லாம் அவங்க இதுல வைக்க முடியாது, வீடியோ ரெண்டாக்குவாங்க, ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, காலில் சக்கரை கட்டிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கவனக்குறைவா இருக்கும். இது வழக்கமா இருக்கும். இப்போ இன்னும் நம்ம ட்ரெண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட்டிசம்னு சொல்ற ஒரு வியாதியும் கொஞ்சம் காமனா பாக்குறோம். அது குழந்தைங்க கண்ணிட்டு கண் பார்க்க மாட்டாங்க, மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் அதோட ரொம்ப இதுவாயிருவாங்க. மக்களை விட அவங்க மக்கள்கிட்ட பேசுறதை விட அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப விவேகானந்தன் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் விவேகானந்தன். வணக்கம் சார், நான் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில இருந்து பேசுறேன். சொல்லுங்க விவேகானந்தன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? அதாவது துர்மரணங்கள் இங்க, அதாவது எங்க ஊருக்கோ எங்க வீட்டுக்கும் பக்கம், எங்க ஊருக்கும் பக்கத்திலயோ நம்ம தமிழ்நாட்டுக்கோ அல்லது வட மாநிலங்களையோ அடுத்த நாடுகள்ல கூட ஏதாவது துர்மரணங்கள் நடந்தா ஒரு 20 பேருக்கு மேல நடந்தா அது எங்க நடக்குதோ அது முன்கூட்டியே எனக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே என் உடம்புல வைப்ரேஷன் மாதிரி வரும் சார். கும்பகோணத்துல இருந்த 96 குழந்தைகள் இறந்தது கூட எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தெரியும். இப்ப சமீபத்துல இந்த லிபியா நாட்டுல கப்பல் விபத்து நடக்கும் போது 900 பேர் இருந்தாங்க சார், அதெல்லாம் எனக்கு ஒரு 4 நாள்ல 5 நாளைக்கு முன்னாடியே தெரியுங்க சார். அதே மாதிரி இப்ப பூகம்பம் நடந்த நிலநடுக்கத்துல 10,000 பேர் மேல இருந்திருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார். இது என்ன பிரச்சனைனா, இது மாதிரி தெரியுமோ இப்ப நம்ம போய் அவ்வளவு போய் காப்பாற்ற முடியாது, இதை போய் நம்ம போய் யாரையா சொன்னோம் நம்மள வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன, இது நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட தூங்கினா கூட எனக்கு அந்த வைப்ரேஷன் நிக்க மாட்டேங்குது. அந்த நிகழ்ச்சி நடக்க பிறகு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆயிடு, அந்த வைப்ரேஷன் அந்த நின்றுச்சுன்னா நின்று 1/2 மணி நேரத்துல இந்த சம்பவம் நடந்துருங்க சார். இதுக்கு என்னங்க சார் தீர்வு நீங்க சொல்லிருங்க சார், நான் கால கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நம்ம நிறைய படங்கள்ல பாத்திருப்போம், எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அப்படிங்கறத மாதிரி வச்சு. இவரு சொல்றதும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. இது என்ன வாசுகி, என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இவர் கூட இருக்கிறவங்க கிட்ட இத கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணணும்னா எல்லா சம்பவமே நடந்து முடிந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி எல்லாம் எனக்கு முதலே தெரியும் அப்படின்னு சொல்றாரா, இல்லன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே தெரியும் சார்? இல்ல, நீங்க அத வீட்டுல யார்கிட்டயாவது பகிர்ந்து இருக்கீங்களா, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து சொல்லும் போது அவங்களே இது எப்படி உனக்கு தெரியும் அவங்களே கேட்டுருக்காங்க.
அவங்களுக்கே அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க, டாக்டர் இந்த சம்பவம் இவர் சொல்றதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அது ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இது நடக்க போகுதுன்னு வரைக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்க வரப்போகுது சார், இது முன்கூட்டியே எனக்கு தெரியுது சார், இது என்னங்க சார் செய்யறது அப்படின்னு அவர் சார் சிரிச்சுக்கிட்டே என்ன செய்வாங்க, அந்த சம்பவம் நடந்த பிறகு பாத்துக்குருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோத்ரா ரயில் விபத்து நிகழ்ச்சியில ஒரு 60 பேர் இறந்தது வந்து நடந்து, இப்ப நான் சொல்றது 4 பேருக்கு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். பட் அது நடந்த உடனே போய் கேட்டதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இது அன்றாட நிகழ்ச்சியில ஒண்ணு, இதுல ஒண்ணு நீங்க பெருசா நினைச்சுக்கிறாதீங்க அப்படின்னாங்க. இப்ப நான் என்ன கேட்டா, இது அன்றாட நிகழ்ச்சி, பட் இது ஏன் எனக்கு மட்டும் ஒரு தெளிவு முன்கூட்டியே வந்து இது எனக்கு தெரியுது அப்படிங்கறதாங்க சார் எனக்கு பிரச்சனை. இப்ப இது வந்து கரெக்டா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே, இப்ப நடந்து முடிஞ்ச பிறகு வந்த பிரச்சனை இல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்மா தெரியுது. இத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஊர்ஜிதமா ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடக்க போது கூட எனக்கு முன்கூட்டியே தெரியுது. அதே எனக்கு பிரச்சனை. இப்ப 500 கிலோமீட்டருக்கு அங்க நடக்க போது போய் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம போய் வர்றதை தடுக்க போறோமா? அதுவும் இல்ல. இப்ப தேவையில்லாம இது வந்து என்னுடைய மன உளைச்சல் உண்டாக்கி நீ தூங்க கூட முடியாது சார், அந்த வைப்ரேஷன் வந்துட்டா. இது நிஜமாவே பாசிபிளா? சிலருக்கு ஏற்படுமா? இது ஒரு பிரெயின்றது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதுல வந்து இப்போ இந்த கேள்வியை வந்து புரிஞ்சு நான் ஆன்சர் பண்றது வந்து என் மனசுல இருக்க ஒரு அப்டிராக்டான விஷயம். அது வந்து அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இதுல என்ன உணர்ச்சிகள் வேணா வரலாம். இதுல ஒரு வைப்ரேஷன் சொல்றது, அப்புறம் இது 500 கிலோமீட்டர் தள்ளி நடக்க போறதுன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகா இருக்க தவிர ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல தான் நடக்க போகுது, இந்த நேரத்துல தான் நடக்க போகுதுன்னு வந்து யாராலையுமே ஊகிச்சு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்ற பதட்டம் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பதட்ட வியாதியா வந்து பிரதிபலிக்கும். இவருக்கு சொல்றது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்னு சொல்றதை விட ரொம்ப பதட்டமா இருந்து அது நம்ம ஏதாவது நினைச்சா நடந்துருமோன்ட்டு. உதாரணத்துக்கு வந்து இப்போ டிசாஸ்டர்னு பார்த்தோம்னா வெள்ளம் வரலாம், பூகம்பம் வரலாம், இல்ல ஏதாவது வந்து மேசிவ் ஏதாவது பில்டிங் இடிஞ்சு விட்டது, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இது சுனாமி வரலான்னு ஒரு 4-5 லிஸ்ட் போட்டுடலாம். இதே இதுல வந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள் போய் அது விஷயமா பதட்டத்தினால ஒரு உடம்புல ஒரு வைப்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நடந்த சம்பவத்தை இது தனக்கு தோணியதா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறி இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பொட்டன்ஷியல் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, இப்ப நம்மளோட சாத்தூர்ல இருந்து அசோக் தொடர்புல இருக்காரு. வணக்கம் அசோக். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க அசோக், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இல்ல எனக்கு சொல்லுங்க. பயம் கொடுக்குது. அப்படிங்களா? என்ன பண்ணும் பொழுது பயம் வருது உங்களுக்கு? என்ன வேலைகள் செய்யும் பொழுது பயம்? அதாவது கொஞ்சம் பஸ்ல ஒத்தையில போன கொஞ்சம் பயம் கொடுக்குது. அதாவது யாரையும் புதுசா ஒரு ஆளை பார்த்தோன்னா ஒரு பதட்டமாவே இருக்கு. அவங்களோட பேச முடியறது இல்லீங்களா உங்களால? அவங்க பேசும்போது ஒரு லேச ஒரு கையெல்லாம் ஒரு அடுக்குமா இருக்கு. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்ங்கறத நம்ம கேட்கலாம். வாசுகி, இவங்களுக்கு உங்களுடைய பேசுறப்போ பயமா இருக்கு. புதுசா யாரையான பாக்கும் பொழுது அவங்களோட பேச முடியாத அளவுக்கு பயம் வருது. அது எப்படின்னா, இது ஓரளவுக்கு வந்து இது ஒரு புதுசா ஒருத்தங்க கிட்ட பேசுறப்போ வந்து ஒரு பயம் அப்படின்றத விட சில பேருக்கு ஒரு சின்னதா ஒரு பதட்டம் இருக்கும். புதுசா இருக்கிறாங்களே, எப்படி பேசுறது, இதை நான் பேசலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா பொதுவாவே உங்களுக்கு அந்த மாதிரி எப்பவுமே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கே வந்து நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்றதுல வந்து ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு, அதாவது இதை நான் பேசுறது சரியா தப்பா, இல்ல நான் வந்து பேசுற முறை சரியா அப்படின்றது உங்களுக்கே ஒரு சரியா உறுதியா தெரியாதப்போ வந்து இந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்க தொடர்ந்து பேசப்போ அந்த பயம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி உங்களை ஒரு கட்டத்துல வந்து பேசவே முடியாத மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமா வந்து ஒரு மேடையில பேசுறவங்களுக்கோ ஒரு பப்ளிக்கா பேசுறவங்களுக்கோ அது வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா சாதாரணமாவே வந்து உங்களோட நடைமுறையில அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கான சில எக்ஸசைஸை நீங்க செய்யணும். அதாவது முதலே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி தான் பேசி பழகிக்கிறது, சில பயிற்சிகளை செய்யறது மூலமா ஓரளவுக்கு நீங்க இதுல இருந்து வெளியில வரலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது செய்யணும். அதனால அந்த எப்ப எந்த சந்தர்ப்பத்துல வந்து கூடுதலா உங்களுக்கு பயம் வருது, இல்லாட்டி வந்து சில நேரம் வந்து ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுறப்போ, இல்ல வயசுல பெரியவங்க கிட்ட பேசுறப்போ, இல்ல வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து யாருக்கு ஒரு மேனேஜர்கிட்ட பேசுறப்போ, அந்த மாதிரி சில பேருக்கு சில நேரங்கள்ல மட்டும் இருக்கும். அதை வந்து நீங்க தெளிவா பேசி தெளிவா வந்து சொன்னீங்கன்னா அதுக்கான சில பயிற்சிகளை செய்யறது மூலமா இதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். பாறைகள் மத்தியில உருண்டோடுற நதியில ஆக்சிஜன் அதிகம். அதே போல கஷ்டங்களை கடந்து வர வாழ்க்கைக்கு மதிப்பு அதிகம். அனுபவங்களை பகிர தொடர்பு கொள்ளுங்க. 0444
30427777 04430632994. இப்ப நம்மோட ராணிப்பேட்டையில இருந்து ஸ்ரீஹரி தொடர்புல இருக்காரு. வணக்கம் ஸ்ரீஹரி. ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க ஸ்ரீஹரி. மேடம் சொல்லுங்க ஸ்ரீஹரி. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். சொல்லுங்க. டாக்டர் மேகன் பேசுறேன். தாராளமா பேசுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர். சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். டாக்டர் சார், இந்த மாதிரி பைபோலார் டிப்ரெஷன் சார் பாஸ்ட் 10 years அஃபெக்ட் ஆயிருக்கேன் சார். பட் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூஸா எடுத்துருந்தேன் சார். இப்போ 3 or 4 times ஆன்டிடிப்ரெசன்ட் ட்ரக்ஸ் கொடுத்து ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆயிருந்து. இப்போ நல்ல குட் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு நல்ல ஹெல்த் குணமாயி நல்லா இருக்கு சார். பட் ஹெல்த் கியூர் ஆனாலும் வந்து ஏதோ ஒரு நம்ம ஆம்பிஷன் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் அந்த இது வந்து அதுல இருந்து நான் வந்து விடுபட்டு வெளியே வரவும் முடியல டாக்டர். நிச்சயமா அந்த ஆம்பிஷன் வந்து அடைந்தே தருவேன். அந்த எவ்வொரு செகண்ட் அந்த ஸ்டிமுலேஷன் இருந்துனே தான் இருக்கு டாக்டர். ஈவன் 10 years கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துனே இருந்தாலும் சரி, என்ன மத்த எது மேல இன்வால்வ்மெண்ட் எல்லாத்துமே இன்வால்வ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இதுதான் அதிகப்படியா இருக்கு டாக்டர். ஆனா வந்து அதுல பிராக்டிகலா நானும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கேன், நல்லா ஏர்ன் பண்றேன், சந்தோஷமா ஹாப்பியான லைஃப் லீட் பண்றேன் டாக்டர். எனக்கு இன்னும் ஒண்ணு நிச்சயமா நான் நினைச்ச ஆம்பிஷன் அடைவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு டாக்டர். இருந்தாலும் வந்து இது எப்பவும் அந்த ஸ்டிமுலேஷன் வந்து அந்த எண்ணம் வந்து அதுல இருக்கிறது வந்து எப்படி அந்த நியாயமானதா நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்த. உங்களுக்கு இருக்க ஆம்பிஷன் என்ன ஆம்பிஷன் தெரிஞ்சுக்கலாமா சார்? பதில் சொல்லுங்க டாக்டர். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஓகே, ஒரு ஆம்பிஷன் சொன்னாரு. ஆம்பிகஸா அது என்ன ஆம்பிஷன் அப்படிங்கறது சொல்லுங்க. இவரோட ஆம்பிஷனை பொறுத்து தான் இவரோட கேள்விக்கு விட அமையும். இவர் வந்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வந்து அடையக்கூடிய ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணி அவரோட வியாதியும் மீறி அவர் வந்து அதை அடையறதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் இந்த பைபோலார் டிசார்டர் பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர் ரொம்ப காலமா இருக்கேன். இவங்களுக்கு வந்து அந்த மூட்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, மனசு வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்காது. ஒரு 6 மாச காலங்கள் வந்து மனசு வந்து ஒரு மேனியான்ற ஸ்டேஜ் சொல்லுவோம், மன எழுச்சி மாதிரி இருக்கும். இன்னொரு 6 மாசம் மன சோர்வு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கீழே டிப்ரெஸ்டா மன அழுத்தம் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத இருக்கிறதுக்கு அது ஒரு மருந்து கொடுப்போம். அந்த மருந்து வந்து வருஷக்கணக்கா சாப்பிட வேண்டியது இருக்கும். அந்த மருந்துக்கு பேரே வந்து ஸ்டெபிலைசர் தான். அது மனசை வந்து ஸ்டேபிளா வைக்கும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏசி மாற்றோம்னா அந்த மிஷின் கெட்டு ஏசி மிஷின் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல கரண்ட் பிளக்சுவேட் ஆகும், அதனால ஒரு ஸ்டெபிலைசர் வைக்கிறோம். அதே மாதிரி இவங்க பிரெயின்ல கரண்ட் பிளக்சுவேட் ஆகுறதுனால இந்த மன எழுச்சியும் மன அழுத்தமும் மாறி மாறி வரும். சோ இந்த மாறி மாறி எழுச்சியும் அழுத்தமும் வராம இருக்க இந்த ஸ்டெபிலைசர்ன்ற மாத்திரை கொடுப்போம். இந்த மாத்திரைகள்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் லேசா ஒரு சில பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது இந்த அன்ரியலிஸ்டிக் ஆம்பிஷன் வரலாம், ரியலிஸ்டிக் ஆம்பிஷன் வரலாம். ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம் நடக்க முடியாத ஆம்பிஷன் வந்து நான் அவங்களால அவங்க பரம்பரையிலிருந்து எல்லாமே நினைச்சாலும் முடியாத அளவுக்கு ஒரு 40 வயசுல புதுசா இன்னும் 5 வருஷத்துல நான் உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகி காட்டுவேன், அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க, அதுக்கேத்த வசதியும் அவங்களுக்கு இருக்காது. சோ அந்த ஆம்பிஷன் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கேத்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இவருக்கு வந்து பைபோலார் டிசார்டர்ல இருந்து வெளியே வந்திருக்காரு, நல்லா இருக்கு, இந்த ஒரு ஆம்பிஷன் தான் இருக்குன்றாரு. இத பத்தி ரொம்ப வருத்தப்படாம அது எந்த ஆம்பிஷன் ஆனாலும் அதை அவர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை வச்சு சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது. வாழ்க்கையை இருக்கும்படியா அனுபவிங்க. இப்ப கோவையில இருந்து ஜெகன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் ஜெகன். ஹலோ, நான் ஜெகனோட சம்சாரம் பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் 4 வருஷமா எனக்கு ஒரு மன நோய் மாதிரி இருந்துட்டு இருக்கு. டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க, என்ன ஆகுது உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்க டிவி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மன அழுத்த மாதிரி தெளிவா கேக்குதுமா? நீங்க டிவி பாக்குறீங்க அப்படின்னா டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க, அப்பதான் தெளிவா கேக்கும் நீங்க என்ன பேசுறீங்கிறது. ஹலோ, அவங்க பேசுறது பயப்படுறாங்க மேடம். அப்படிங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல காலையில நேரம் எந்திரிச்சு சொல்லுங்க, தெளிவா கேக்குது. காலையில நேரம் எந்திரிச்சதுமே பயமா இருக்குங்க. காலையில நேரம் எந்திரிச்சதுமே கொஞ்சம் பயம் பதட்டா. சரிங்க, அது நாள் போக இல்ல ஒரு மத்தியானத்து வரைக்கும் இருக்குங்க, அதுக்கு மேல கொஞ்சம் கிளியர் ஆயிக்குங்க. அப்படிங்களா? சரி, ஓகே.
அப்புறம் எப்படி ஒரு வேலையை செய்யறது, நம்ம எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது, நம்ம வீட்டை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு பயமா இருக்கு. வீட்டை எப்படி பாத்துக்கிறது, எல்லாத்தையும் எப்படி நம்ம கவனிக்கிறது, சமையல் செய்யறது எப்படி அப்படிங்கிற ஒரு பயம். தூக்கம் மெயினா நைட்டு தூக்கம் வர்றது. தூக்கம் வர்றது இல்ல. ஓகேங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கறது நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் மேய்கண்டான், இது என்ன அப்படிங்கறதும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது. இது வந்து இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது வந்து இது வந்து ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர்னும் பொதுப்படையிலே ஒரு பதட்டம் நிலவிட்டே இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பொதுப்படை பதட்டம்ன்றது வந்து காலையில எந்திரிச்சு பல்லு வளர்க்கறது கூட பயமா இருக்கும். பல்லு வளர்க்கும் போது வந்து ஏதாவது ஆயிருமோ இல்ல எதாவது ஆயிருமோ, அன்னைக்கு பல்லு வளர்க்கிட்டு குளிச்சுட்டு டைமுக்கு குளிப்போமா, கரெக்டா பஸ் படிப்போமா, இன்னைக்கு கரெக்டா வந்து அவங்க காலேஜ் போறாங்களோ இல்ல வேலைக்கு போறாங்களோ கரெக்டா நேரத்துல போய் சேருவோமா, எல்லா வேலைகளும் கரெக்டா நடக்குமா, இல்ல நம்ம பஸ் லேட் ஆகி இன்னைக்கு ஆபீஸ்ல போய் திட்டு வாங்குவோமா, ஒண்ணுமே இருக்காது. ஒரு மீட்டிங்கோ எதுவுமே இருக்காது ஆபீஸ்ல. சாதாரண ஒரு அன்றாட செயல்களுக்கே அவ்வளவு பதட்டம் இருக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும். இதுக்கு காரணம் வந்து அவங்க மூளையில வந்து செரோட்டோனின் ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த செரோட்டோனின் தான் வந்து நேச்சுரலா இருக்கிற அலாரமை வந்து கம்மி பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த ரூம்ல ஒரு பாம்பு வந்தா எல்லாருமே பதறும். இவங்க இந்த ஒரு ரூம்ல பாம்பு வராமையே பாம்பு வந்தா மாதிரி இருக்க பதட்டத்தை அன்றாட செயல்களுக்கு டெய்லி எந்திரிச்சு ஆபீஸ் போறது கூட அவ்வளவு பதட்டமா இருக்கு. முடியுமா நம்மளால முடியாதோ, ஐயோ பயமா இருக்குன்னு. அந்த பாம்பு வந்தா எப்படி நமக்கு படபடப்பு, கை கால் வேர்த்து இந்த இடத்துல ஒரு வேலை செய்யும் போதே அந்த மாதிரி வந்துடும். அது காரணம் அந்த மூளையில ஒரு கெமிக்கல் கம்மியா இருக்கிறதுனாலன்ற மாதிரி ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அதுக்கேற்ற மாத்திரைகள் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பதட்டத்தை குறைக்க அந்த மாத்திரைகள் வேலை செய்யற வரைக்கும் அது வேலை எவ்வளவு செஞ்சாலும் மீதி கொஞ்சம் வேலை நல்லா செய்யறதுக்கு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் எல்லாம் உண்டு. அது ஏதாவது ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட பார்த்து அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் பதட்டத்தை கம்மி பண்றதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் அவர் செய்யலாம். மனசை சாந்தப்படுத்த முயற்சி செய்யலாம். இப்ப கரூர்ல இருந்து ரவி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மேடம், ரவி பேசுறேங்க. சொல்லுங்க ரவி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப பதட்டமாவே இருக்குதுங்க. அப்படியே சரிங்க. அப்பா வந்து தலையில கடப்பார கம்பியில அடிச்சது, அந்த ஒரு இது, அது அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வேறங்க. சின்ன வயசுல இருந்து அப்படியே அப்ப இருந்து ஒரு தோல்வியாவே எதை கண்டாலும் ஒரு பதட்டம், ஒரு பயம். ஒரு கல்யாணம், ஒரு லவ் பண்ணீங்க, ஒரு பொண்ணை வந்து ரொம்ப இது பண்ணவும் நான் தூக்கு போட போயிட்டேங்க. சரிங்க. அவங்க காப்பாத்திட்டாங்க. அவரு இருங்க மேடம், அவங்க காப்பாத்திட்டாங்க. சரிங்க. வீட்டுல எங்க வீட்டுல காப்பாத்திட்டாங்க. நான் நல்லபடியா இதாகி ட்ரீட்மெண்ட் வந்து திருச்சி மெர்சியில பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். சரிங்க. அவங்க வந்து இந்த கேட்ரம் 20 பவர் இது மெடிசனும் குளோமேக்ஸ் 1 mg பவர் மெடிசனும் கொடுத்திருக்காங்க. சரிங்க. அந்த மாத்திரை வந்து ஒரு மாசத்துக்கு தின்னுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கும் மேடம். ஒரு 2-3 நாள் விட்டுட்டேன்னு வைங்களேன், நைட்ல வந்து மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி ஏதோ ஒரு கற்பனையான இதா வந்துட்டே இருக்குது. அப்படியே தூக்கம் வர மாட்டேங்குது, யார கண்டாலும் பேச பயமா இருக்குது, அப்படி பதட்டமாவே இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளாரையே தனிமையா இருக்க வேண்டியதா இருக்குது. அது ஐயாட்ட கேட்டு என்னன்னு சொல்லுங்க மேடம். தாராளமா டாக்டர் மேய்கண்டான், உங்களுடைய அட்வைஸ் எதிர்பார்க்கிறேன். அந்த மாத்திரை உங்களுக்கு கொடுத்தவங்க வந்து யாரு, அது ஒரு மனநல மருத்துவரா இல்ல ஒரு நரம்பியல் மருத்துவரான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏவி அண்ணாதுரை சார், திருச்சி மெர்சி ஹாஸ்பிட்டல். இல்ல ஒரு மனநல மருத்துவரா இல்ல ஒரு நரம்பியலா? ஒரு நரம்பியல் சார். நரம்பியல் மருத்துவர். சரி, நரம்பியல் மருத்துவர் சார். இல்ல நரம்பியல் மருத்துவத்திலயும் சரி மனநல மருத்துவத்திலயும் சரி ஒரு சில மாத்திரைகள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை திடீர்னு நிறுத்த முடியாது. திடீர்னு நிறுத்தினா வந்து ஒரு தூக்கமின்மை, ஒரு படபடப்பு, ஒரு எரிச்சல், ஒரு என்ன பண்ண போறோம், ஒரு பயம், இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்க அந்த கொடுத்துட்டு இருக்கிற அந்த டாக்டர்கிட்டே கேட்டு இது இந்த மாதிரி நிறுத்தினப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆகுது, இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இது எவ்வளவு நாள் தொடர்ந்து சாப்பிடணும்னு தெளிவா கேட்டுக்கங்க. அந்த தற்கொலை முயற்சி நீங்க பண்ணதுனால அதுக்கு ஏற்பட்ட விளைவுகளுக்காக அதை கொடுத்தாரா, இல்ல அதுல ஏதாவது மூளையில கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியா போய் அதுக்காக கொடுத்தாரா, இல்ல வேற எதுக்காக கொடுத்தாரு தெரியல. அதெல்லாம் உங்க டாக்டர்கிட்டயே கேட்டு நீங்க இது பண்ணிக்கங்க. அதையும் மீறி பதட்டம் இருந்துச்சுன்னா கூட ஒரு மனநல மருத்துவரையும் பார்த்து, எனக்கு இன்னும் இந்த மாத்திரையை நிறுத்துறதுனால இல்லாம உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு மனநல மருத்துவரையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாத்திரைகளும் ஒரு மனநல ஆலோசகர்ட்டையும் அதுக்கு தகுந்த கவுன்சிலிங்கும் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். எல்லையற்றது வான், ஆனா அதோட அழக பத்தி நம்ம கவிதைகள்ல வர்ணிக்கிறது இல்லையான்னு. சாதிக்க முடியாததுன்னு ஒண்ணு இருந்தா
அதை எட்ட நாம் முயலுவோம். முயற்சியில் சாதனை படைப்போம். அனுபவங்களை பகிர தொடர்பு கொள்ளுங்க. 044-30427777 044-30632994. இப்ப டாக்டர், கற்பனைகள் அதிகமா இருக்கும் பொழுது அதையும் கட்டுப்படுத்தி அதையும் தாண்டி நார்மல் லைஃப்ல எப்படி வாழணும்? அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது இருக்கா? இல்ல கவுன்சிலிங், மெடிசின்ஸ் அது மட்டுமே போதும்? நீங்க கற்பனைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றது மனநோய் அளவுல சொல்றீங்களா? இல்ல மனநோய் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம், மனநோயின்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு டெஃபினட்டா மாத்திரைகள் தேவை. மாத்திரைகள் கூட கவுன்சிலிங் அவங்கள அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்காக நம்ம பிரயோஜனப்படுத்தலாம். இதுல கற்பனைகள்னு நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிஜம் எது, அவங்க கற்பனை எதுன்ற அந்த ஒரு பிரிவினையே அவங்களுக்கு பண்ண முடியாம போயிரும். இப்போ நான் இங்க உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, இன்னொருத்தரும் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண தெரியாம நிஜத்தோட அந்த கற்பனை குரல் இன்னும் சவுண்டா இருக்கும். இதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஸ்பேஸ்ல வரும். அவங்களுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் இல்லாதனால என்னால தெளிவா அவங்களால உங்ககிட்ட பேச முடியுது. இன்னொருத்தர் இங்க இருந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் நடுவுல ஏய் நீ சுமார், நான் இப்ப டிவி ப்ரோக்ராம் பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு இது இங்கிருந்து கேட்கறதுக்கு இது இப்படி எல்லாம் மனநோய் இருக்கும்னு கேட்கறவங்களுக்கோ இல்ல பாக்குறவங்களுக்கோ வேணா கொஞ்சம் அது சாதாரண விஷயமா இருக்கலாம். அந்த உள்ள இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு அது ஒரு ரணவேதனையா இருக்கும். அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டம். அது மூளையில ஒரு சில ஏரியா, எக்ஸாம்பிள் இப்ப டெம்பரல் பக்கத்துல டோபமைன் ஒரு கெமிக்கல் செக்ரேட் ஆகும். இப்ப நீங்க பேசுனீங்கன்னா அது என் காது வழியா போய் அந்த இடத்துல இருந்து அந்த கெமிக்கல்ஸ் நீங்க பேசுறது புரிஞ்சு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். யாரும் இல்லாமயே தன்னால சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மருந்துகள் தேவை. இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப முகி கோவையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் முகி. குட் ஈவினிங் மேடம். வணக்கம், சொல்லுங்க முகி, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இல்ல எனக்கு இப்ப இந்த ஃபியூச்சர் பத்தி ப்ரெடிக்ட் பண்றது அதெல்லாம் நீங்க அத போட்டிருந்தீங்க. 2-3 விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. சரிங்க. இப்போ பழனி விஞ்ச் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுங்களா? 13-14 இயர்ஸ் பேக். சொல்லுங்க, தெளிவா புரியல, சொல்லுங்க. பழனி கோயில்ல அந்த விஞ்ச் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் அந்த கோயில் போயிட்டு சுத்தி வரும்போது எனக்கு அதோட ஒரு இமேஜ் கிடைச்சது. ஐ குட் விஷன் இட். ஓகே, சரிங்க. அதே மாதிரி ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்ல அது நடந்தது. அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வீட்டுல இருந்தேன்னா இல்ல ஒரு டிராபிக் போர்ல தொட்டணும் இல்ல ஒய்ஃப் தெரியாம தொட்டணும் ஷாக் இருக்கு. இட்ஸ் வெரி என்னன்னா என்னால இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. ஹலோ, சொல்லுங்க. இந்த 2 சம்பவங்கள் இதையெல்லாம் வச்சு சொல்றீங்களா? இது என்ன அப்படின்னு? அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு விஷயத்த நினைச்சு பூஜை செஞ்சேன்னா அது அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். I had a vision also. I was working in a place. அங்க ஒரு 14 பேர் அரெஸ்ட் ஆறாங்க. அது என்னோட பூஜையில எனக்கு தெரிஞ்சது. ஓகே, இது என்ன அப்படின்ற அதே மாதிரி அப்படி எல்லாருமே அரெஸ்ட் ஆறாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னு கேக்குறீங்க, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இவருக்கு இருக்கிறது என்ன? போன காலம் வந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் பொட்டன்ஷியல் அது சார்ந்த கேள்விதான் இதுவும். இதுல பாத்தீங்கன்னா இவருக்கு இருக்கிறது அந்த உதாரணமா பிளைட் ஏறி போகும்போது எல்லாருக்குமே அது இறங்கும் போது ஏதாவது ஆயிரமோன்ற பயம் நார்மலா இயற்கையா இருக்கிற சக மனிதர்களுக்கு எல்லாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அது நல்லபடியா நடந்துட்டா அந்த பிலீஃபை நம்ம அந்த ஒரு நம்பிக்கையோ அல்ல அந்த ஒரு எண்ணத்தையோ நம்ம ஈஸியா எடுத்துக்கிறது இல்ல. அதே ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு முன்னாடியே தோணுச்சு நிறைய பேர் எடுத்துக்கிற மாதிரிதான். நீங்க சொல்ற நம்பிக்கையே பிளஸ் நீங்க சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர்லாம் இருக்கிற மாதிரி தெரியலங்க சார். ஒரு இதை நாங்க ஒரு மேஜிக்கல் திங்கிங்னோ ஒரு மந்திரத்தனமான யோசனைன்ட்டு முன்னே நடக்க போறது இதுவா இருக்குமோ, இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி நடந்துரும். நீங்க பழனி கோயில சாமி கும்பிட்டு வரும்போது விஞ்சில் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. நீங்க
அது அந்த வெஞ்ச் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். பழனி இது பாத்தீங்கன்னா அது பாக்குறவங்களுக்கு ஒரு பிளைட்ல நார்மலா போயிட்டு வரவங்களுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுமோன்னு தோன்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் மாதிரி உங்களுக்கும் ஒரு எதிர்மறையான எண்ணம் தோன்றி இருக்கலாம். அது ஆனதுனால அதோட நீங்க கோஇன்சிடென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, அதிகமா இருக்கு இல்லையா? அது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல தவிர இவருக்கு எதுவும் ஒரு வியாதியோ எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடி வந்து அது மாதிரி நடக்கிறதுனால அது உங்களோட மனசை பாதிக்குது, அது உங்களோட மற்ற வேலைகளையும் பாதிக்குதுன்னா ஒரு மனநல ஆலோசகரையோ ஒரு மனநல மருத்துவரையோ பாக்குறது நல்லது. இப்ப நம்மளோட கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து சரவணன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம், கோபிச்செட்டிப்பாளையம். சொல்லுங்க சரவணன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் எனக்கு வந்துங்க நேர எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வந்துருக்குதுங்க மேடம். சரிங்க. ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கார் எடுத்து புறப்பட்டோம்னாலே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்க மேடம். ஓகே, இதெல்லாம் எப்படி மறக்கிறது? இதை தாண்டி எப்படி வாழ்றது? நார்மல் லைஃப் மாதிரி வாழ்றது. ஓகே, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாசுகி, இவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ். அந்த நேர் எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட கடந்த கால அனுபவங்கள். அது வந்து அவங்களுக்கு ஒரு பயப்படுற மாதிரியோ இல்லாட்ட ஒரு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப இது இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு எதிர்மறையாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதுலயுமே ஒரு சில இன்னும் வந்து ஒரு வண்டி ஓட்டுறப்போ வந்து நிறைய ஆக்சிடென்ட் பார்த்திருந்திருக்கலாம், இல்ல அவருக்கே வந்து என்னால சரியா வந்து ஓட்ட முடியுமான்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறப்ப கூட அந்த பயம் நிறைய இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கணும்னா சில விஷயங்கள் வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள இல்ல, சில விஷயங்கள்லாம் நம்மளால செய்ய முடியும். இப்ப வந்து ஒரு கார்ல வந்து நம்ம ஸ்லோவா போறோம், நம்ம ஒரு சரியா போறோம் அப்படின்ற வரைக்கும் தான் நம்மளால முடியும். எதிர்த்த வர்ற காரையோ இல்லாட்டி பக்கத்துல வர்ற காரனால வர்ற ஆக்சிடென்ட் வந்து ஓரளவுக்கு தான் உங்களால தடுக்க முடியும். நம்மளால என்ன கட்டுப்படுத்த முடியுமோ அதை நினைச்சு நீங்க பயப்படுறதுலதான் வந்து ஒரு முடியுமே ஒழிய, அது இல்லாத பட்சத்துல வந்து நம்மள கைமீறி போன விஷயங்கள் இல்லாட்டி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நீங்க நினைச்சு அதனால வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து மனசுல உருவாகுறத வந்து நீங்க சொல்லி இதுக்குள்ள வந்து இது நான் பயப்படுறதுக்கு என்ன காரணம், இதுக்கு வந்து எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. லாஜிக்கலா யோசிச்சாலே நிச்சயமா எந்த காரணமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த காரணம் கிடைக்காதப்ப உங்களுக்கே தெரியும் அந்த பயம் வந்து ஒரு அர்த்தமற்ற பயம் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி. எவ்வளவோ பேர் கால் பண்ணிருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிருந்தீங்க. ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. மழை துளி பூமியை நோக்கி வரும்பொழுது அது சுத்தமா தான் இருக்கும். அது எங்க விழுது அப்படிங்கறத பொறுத்துதான் அது நல்ல குடிநீரா, தாகத்தை தணிக்க உதவுதா, இல்ல மனுஷங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத மண்ணோடு மண்ணா சேராகுதா அப்படிங்கறது இருக்கு. அப்படி ஒரு நல்ல இடத்துல விழற பிறருக்கு உதவக்கூடிய ஒரு மழை துளியா நாம இருக்கும். மற்றவர்களுக்கு முடிந்தவரை உதவும். மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் திவ்யா.